வணக்கம். மாணவ செல்வங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நாங்கள் தலைமைந்து புலமை பரிசில் செய்கின்ற மாணவர்களுடைய முன்னேற்றத்துக்காக அயராது உழைத்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய முயற்சி நிச்சயமான வெற்றியை தரும். ஏனென்றால் இது குழந்தைகள், சிறு பிள்ளைகள், 10 வயது பாலகர்களுக்கு உரிய விடயத்தில்தான் நாங்கள் அக்கறை செலுத்திக் கொண்டிருக்கின்றோம். இந்த பெறுபேறு சிறப்பாக அமைவதற்கும், அதாவது 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சை எதிர்காலத்துக்கு இந்த வகையில உதவுகின்றது என்றால், இந்த தருணத்தில இந்த தடியை தாண்டி அந்த பிள்ளை தன்னை ஒரு திறமைசாலியாக மற்றவர்களுக்கு காட்டிக் கொள்வதும், தன்னில் தான் உணர்ந்து கொள்வதும், தன்னுடைய எதிர்காலத்துக்கு ஏதோ ஒரு சில சலுகைகளை அரசிடமிருந்து பெற்றுக்கொள்வதுமாக இருக்கின்றது. இதுல தன்னை மற்றவர்களுக்கு திறமைசாலி என காட்டுவது பெருமைக்குரிய விடயம். அதைத்தான் பெற்றோரும் விரும்புவார்கள். இதனால் தான் பெற்றோர்கள் மத்தியில ஒரு பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்கின்றது. ஏனென்றால் காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு, எல்லோரும் தங்கள் பிள்ளைகள் திறமையாக இருந்தால் திருப்தி அடைவது, சந்தோஷப்படுவது நியாயமான கருத்து. அப்ப அந்த வகையில தங்களுடைய பிள்ளைகள் மற்றவர்களால் மதிக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்பதிலே தவறில்லை. ஆகவே இந்த பரீட்சை உங்கள் பிள்ளைகளின் திறமைகளை மற்றவர்களுக்கு வெளிக்காட்டுகின்ற முதல் ஒரு சந்தர்ப்பமாக எங்களுக்கு அமைகின்றது. என்றால் இதுதான் இந்த பிள்ளை சந்திக்கிற முதல் அரச பரீட்சை. மற்றதெல்லாம் சும்மா சாதாரண வகுப்பற பரீட்சைகள். அப்ப இதுதான் உண்மையிலே போட்டி பரீட்சை. அப்ப இந்த பரீட்சையில பெறுகின்ற பருதான் அந்த பிள்ளையின் உண்மையே அந்த பெரிய மற்றவர்களுக்கும் அந்த பிள்ளைக்கும் தெரியப்படுத்துது. அப்ப இரண்டாவது அந்த பிள்ளைக்கு தான் திறமைசாலி என்பதை புலப்படுத்துகின்றது. ஏனென்றால் எல்லோருக்கும் தன்னம்பிக்கை என்பது மிக முக்கியமானது. தன்னம்பிக்கை என்று தன்னைத்தான் நம்ப வேண்டும். நாங்க மற்ற பொருட்களை நம்புறதை விட எங்களை நாங்கள் நம்ப வேணும். எங்களுக்குள்ளே ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தியை நாங்கள் நம்புவோம் என்றால் இந்த காரியத்தையும் நாங்கள் வெற்றிகரமாக செய்யலாம். என்றால் இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள் எல்லாம் மனிதர்களால் பெருமளவில் செய்யப்படுது. விலங்குகளை கொண்டு செய்தாலும் விலங்குகளை மனிதன் தானே அடிமைப்படுத்தி அதை பழக்கி வேறு செய்கின்றான். அப்ப மனிதனில்தான் மாபெரும் ஆற்றல் இருக்கின்றது. அவன் பகுத்தறிவுள்ளவன். அப்ப முதலாவது அந்த பிள்ளை தன்னைத்தான் அறிகின்றது. அப்ப முதலாவது மற்றவர்களுக்கு அந்த பிள்ளையின் திறமை தெரிகின்றது. இரண்டாவது தன்னைத்தான் அறிகின்றது. மூன்றாவது தான் அந்த பிள்ளைக்கு சில அரச சன்மானங்கள் கிடைக்கின்றது. அரச சன்மானம் என்ன? முன்னணி பாடசாலையிலே அனுமதி. இதுல முன்னணி பாடசாலை அனுமதியை நாங்கள் எந்த வகையிலே எதிர்பார்க்க வேண்டும் என்றால், முன்னணி பாடசாலையில அந்த பிள்ளை போகின்ற போது அங்கே இருக்கின்ற எல்லா பிள்ளைகளும் இந்த பிள்ளையின் தகுதியிலே இருப்பார்கள். அப்போ உண்மையான போட்டி இருக்கும். இப்ப ஒரு பிள்ளை நல்ல கடிகார பிள்ளை என்றால் அதே ஓரளவு கற்க, அதாவது இந்த சொற்களை நான் தவறாக பிரயோகிக்கவில்லை. அதாவது அதிதிறமைசாலியான பிள்ளை எந்த நாளும் ஒரே வகுப்பிலே இருந்து தான் அதிதிறமைசாலி என இருந்து கொண்டிருந்தால் அந்த பிள்ளைக்கு மேற்கொண்டு வளர்ச்சி இல்லை. அதிதிறமைசாலியான பிள்ளை பல அதிதிறமைசாலியோடு போய் அந்த வகுப்பிலே தானும் ஒரு சாதாரண பிள்ளையாக இருக்கின்ற போதுதான் அந்த அதிதிறமையானவர் இன்னும் முன்னேறுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஆகவே இதால அந்த பிள்ளைகளுக்கு அரசு கொடுக்கிற சன்மானம் என்னென்றால் முன்னணி பாடசாலை அனுமதி, திறமைசாலிகளோட போட்டி போட்டு கற்கின்ற சந்தர்ப்பம். அந்த சந்தர்ப்பத்தில் திறமைசாலிகள் என்பவர்கள் இந்த நல்ல வழியிலேயும் திறமை இருக்கும், தீய வழியிலேயும் அவர்களிடம்தான் திறமை இருக்கின்றது. அப்ப அவர்களை பிள்ளைகள் சேருகின்ற நண்பர்களையும் அவர்களை கண்காணிக்க வேண்டியது பெற்றோற்ற கடமை. ஏனென்றால் நாங்கள் சில இடங்களை பார்த்திருக்கிறோம். அதிதிறமைசாலி படாரென்று மிக பின்தங்கிய நிலை அடைகிறதும் இருக்கின்றது. அப்ப நாங்க இதை கவனிக்கணும். சூழலை குற்றம் சொல்லக்கூடாது.
அப்ப அரசு கொடுக்கிற நிவாரணம் என்ன? திறமைக்கு ஆற்றலுக்கு கிடைக்கின்ற முதல் நிவாரணம் பாடசாலை அனுமதி. அதுக்கு மேலே ஓரளவு வறுமையான குடும்பமாக இருந்தால் அவர்களுக்கு ஒரு சிறிய சன்மானம். அது மிகப்பெரியது. என்னடா வறுமையான குடும்பத்தில அந்த கிடைக்கிற சிறிய சன்மானம் கூட அந்த பிள்ளைக்கு ஒரு பெருமிதத்தையும் ஆற்றலையும் உற்சாகத்தையும் ஊற்றும் என்பதை கருத்துல கொண்டோ நான் இப்ப கடந்த காலங்கள்ல என்னுடைய கற்பித்தல் அனுபவங்களை ஆதாரமாக கொண்டு பரீட்சைத்தாள்கள் தயார் செய்து பயிற்சிகளாக வழங்கி கொண்டிருக்கிறேன். அதோடு இடைக்கிடையிலே புதுசாக பரீட்சைத்தாள்கள் செய்து அதோட சேர்க்கிறதும் இயல்போ. அந்த வகையில இப்ப இந்த வருட பரீட்சை செய்ய இருக்கின்ற 2025ஆம் ஆண்டு பரீட்சை செய்ய இருக்கின்ற மாணவர்களுக்கு 5 முன்னோடி பயிற்சித்தாள்கள் தயார் செய்து பாடசாலைகளுக்கும் தனிப்பட்டவர்களுக்கும் என்னுடைய சோம்பாப்பில் கற்கிற மாணவர்களுக்குமாக வழங்கி இருக்கிறேன். அதன் பயன் அந்த பரீட்சைத்தாள், அந்த முன்னோடி பரீட்சைத்தாள் செய்து பயன் என்னென்றால் அந்த வினாக்கள் அனைத்துக்கும் விடையளிக்கின்ற திறமை தெளிவு பிள்ளை பெற்றிருந்தால் தான் பயன். சும்மா ஆன்சர் சீட்டை பார்த்தோ சும்மா கோடு போட்டோ சிலர் அப்படியும் செய்வார்கள். பரீட்சைத்தாள் சும்மா கோடு போடுறது, என்னடா இது எழுதுறது இல்லை. அப்ப கோடு போடுறது அந்த நேர்கோடு கீறுற அளவுக்கு பிள்ளைக்கு ஆற்றல் இருக்குது. அப்ப சும்மா கோடுகளை 40 கோடை போட்டுட்டு விடத்தால கொடுத்தா கூடி சில விட 5 சரியாக வந்துடலாம். ஏன் அது தற்செயலாக 3 விடையில 1 பொருத்தமா வர நினைக்க 40ல 5 சரி வாரத்துக்கு சந்தர்ப்பம் நிகழ்தகமும் கூட இருக்கின்றது. அப்ப அப்படியும் இருக்குது. அப்ப அந்த மாதிரி இந்த பரீட்சையை வெற்றி கொண்டு பிள்ளைகள் சிறந்த எதிர்காலத்தை அமைய வேண்டும் என்பதற்காக இப்பொழுது நான் இந்த காணொலியில 5வது பரீட்சைத்தாள்ல 1ஆம் 2ஆம் பக்க வினாக்களுக்கு விடை காணுகின்ற விளக்கங்கள் வழங்குகின்ற ஆண்டவன் அருளால் எனது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குமாயிருந்தால் என்னால் முடிந்த அளவுக்கு எவ்வளவு காலம் முடியுமோ அவ்வளவு காலத்துக்கு நான் கற்பித்தலை கைவிட மாட்டேன். கற்பித்தல் ஒரு தெய்வீக தொழில். இது எங்களுக்கு கடவுளால் தரப்பட்ட ஒரு வரப்பிரசாதம். அது குழந்தைகளுக்கு கற்பிக்கிறது இன்னும் தெய்வீகத்தில் புனிதமானது. காரணம் என்றால் குழந்தைகள்லாம் இன்றைய சிறுவர்கள்லாம் நாளைய தலைவர்கள். அவர்களை கற்பித்து வழிநடத்துகிற சந்தர்ப்பத்தை எங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆனபடியால் நான் அதை நழுவவிட மாட்டேன். இந்த சந்தர்ப்பத்தை திறம்பட பயன்படுத்துவேன் என கூறி உங்களை மேலும் மேலும் பரீட்சைத்தாள்கள் செய்து நல்ல பயன்பெறுங்கள் என கூறிக்கொண்டு பரீட்சைத்தாளை அதாவது கேள்விகளுக்கு விடை காணுகின்ற விளக்கங்களை காண்பிக்கின்றேன். பார்த்து விளங்கிக் கொள்ளுங்கள். வணக்கம். நாங்கள் கடந்த வாரங்களில் செய்த 5வது பயிற்சித்தாளின் வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் பார்வையிடப் போகின்றோம். முன்னோடி பரீட்சை 5 வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள். 1ஆம் 2ஆம் வினாக்களின் தொடக்கத்தில் தரப்பட்டுள்ள உருவை ஒத்த உருவை தெரிவு செய்க. இப்ப நாங்க இந்த வினாவில முதல் தந்திருக்கிற உருவோடு இது அப்படியே ஒத்திருக்கின்றது. எவை வித்தியாசமாக இருக்கின்றதோ அவற்றை புறக்கணித்தால் ஒத்திருப்பது எங்களுக்கு விடையாக கிடைக்கும். அப்ப நாங்க ஒவ்வொரு முதலாவது தரப்பட்டுள்ள உருவை அவதானிக்க வேண்டும். இந்த உருவை அவதானிங்கோ. இதோட 1, 2, 3 ஒப்பிட்டு பார்த்து எது வித்தியாசமாக இருக்குதோ அதை தவிர்த்து கொண்டால் சரியான விடை கிடைக்கும். இப்ப நாங்க முதலாவது உருவப்படத்தை தந்த உருவை ஒப்பிட்டு பார்த்தால் தரப்பட்ட உருவோட முதலாவது தந்த உருவை ஒப்பிட்டு பார்த்தால் எங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கின்றது என்றால் இந்த முதலாவதாக இருக்கின்ற மானின் புள்ளிகள் அங்கே காணப்படவில்லை. அப்ப அது விடையாக அமையாது. 2வதை நாங்கள் ஒப்பிட்டு பார்த்தால்
அதாவது இரண்டாவதுல தாவரத்தின் ஒரு பாகத்தை காணவில்லை, ஆகவே அதுவும் விடையாக அமையாது. ஆகவே மூன்றாவது விடைதான் பொருத்தமானதாக இருக்கின்றது. இனி நாங்கள் இரண்டாவது வினாவில தரப்பட்ட உருவோடு ஏனைய உருக்களை ஒப்பிட்டு பார்க்க போகின்றோம். முதலாவது உருவை ஒப்பிட்டு பார்த்தால் எல்லா பாகங்களும் சரியாகத்தான் இருக்கின்றன. அதில் நாங்கள் இரண்டாவது ஒப்பிட்டு பார்க்கின்ற போது இந்த பஸ்ஸின் மேலே இருக்கிற பொருட்கள் வைக்கின்ற பகுதியை காணவில்லை, ஆகவே அது ஒத்து வராது. அடுத்ததுல நாங்கள் பார்க்கின்ற போது மூன்றாவதுல இந்த ஹெட்லைட் முன் முகப்பு வெளிச்சம், அதாவது பஸ்ஸின் ரூட் நம்பர், அப்ப அந்த ரெண்டு பகுதிகளும் இல்லாதபடியா மூன்றாவதும் ஒத்து வராது. அப்ப முதலாவது தான் விடையாக கிடைக்கின்றது. நன்று, நாங்க தொடர்ச்சியான வினாக்களை பார்ப்போம். மூன்றாவது நான்காவது வினாவை பார்வையிடுவோம். ஒரு நிலையில் ABCDE எனும் ஐவர் ஒரே திசையை நோக்கி நிற்கும் விதம் பற்றிய தகவல்கள். இதில் 5 பேர் ABCDE என்றவர்கள் ஒரே திசையை பார்த்து கொண்டு நிற்கிறார்கள். அதை பற்றி தரப்பட்டுள்ள தகவல்கள்ல நாங்கள் பொருத்தமான விடையே அந்த தகவலை கொண்டு தெரிவு செய்ய வேண்டும். அப்போ ஒரே திசை என்றால் ஒன்றில் 4 பிரதான திசைகளை ஆதாரமாக கொண்டு அல்லது முன்பின் வலது கை இடது கை பக்கம் என்ற திசைகளை ஆதாரமாக கொண்டு நாங்கள் இந்த வினாவுக்கு விடை காண முயற்சிப்போம். ஏ வரிசையின் நடுவில் நிற்கின்ற, அப்ப இதுல ஏ நடுவில் நிற்காத ஒரு விடை இருக்குமா இருந்தா அந்த விடையை தவிர்த்து கொள்ளலாம். இப்ப நாங்க இது ஒப்பிட்டு பார்க்க ஏ நடுவிலே என்றால் மூன்றாவதாக, இடமிருந்து வலமாக மூன்றாவது, வலமிருந்து இடமாக மூன்றாவது, இதிலேயும் மூன்றாவது, இதிலேயும் மூன்றாவது. அப்ப இந்த தகவல் மூன்றிலேயுமே பொருத்தமாகத்தான் இருக்கிறது, 3 விடைகளையும். அப்ப இதை கொண்டு நாங்கள் ஒன்றையும் துணிய முடியவில்லை. இனி இரண்டாவது தகவலை பார்ப்போம். சியின் இடது கை பக்கம், அப்ப சியின் இடது கை பக்கம் பியும். அப்ப சி என்பவர் ஒன்று இப்படி நிக்கலாம் பார்த்துக்கொண்டு அல்லது இப்படி நிக்கலாம் பார்த்துக்கொண்டு, இந்த 2 வகையில் நிற்கின்ற போது அவற்றை இடது கை பக்கம், அவர் முன்னோக்கி பார்த்து கொண்டிருக்கும் போது இடது கை பக்கமாக இருப்பது இந்த பக்கம். அதாவது அவர் முன்னோக்கி பார்த்தால் இடது கை இது, வலது கை இந்த பக்கம் முன்னோக்கி பார்த்தார். அப்படி இல்லை அவர் மறு திசைக்கு, அதாவது இந்த மாதிரி எதிர் திசை பார்த்து கொண்டிருந்தால் அவருடைய இடது கை பக்கம் இங்க இருக்கும், அதற்கு எதிராக இருக்கும், இங்கே வலது கை பக்கம் இருக்கும். அப்ப முதலாவது சொல்லப்படுது சியின் இடது கை பக்கம் பி. அப்ப நாங்க முதல்ல இந்த ஒழுங்கிலே பார்ப்போம், அடுத்து இந்த ஒழுங்கிலே பார்ப்போம். அப்ப இந்த 2ஐயும் ஆதாரமாக வைத்து நாங்க கேள்விகளுக்கு விடை கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இதுல ஸ்கிரீன்ல ஒன்றும் செய்ய வேண்டாம் பிள்ளைகள், செய்கிற பட்சத்துல உங்களை ரிமூவ் பண்ண வேண்டிய கட்டம் ஏற்படும். அதாவது ஸ்கிரீன்ல, அதாவது நீங்க அங்க தொடுகின்ற போதே இந்த நிலைப்பாடு ஏற்படும். அப்படி ஏற்பட்டால் உங்களை ரிமூவ் பண்ண வேண்டிய கட்டம் வந்துவிடும். ஆனபடியால் ஒன்றுமே செய்ய வேண்டாம். சரி, கவனிங்கோ. இப்ப நாங்க இதை வைத்து இந்த விடைகள்ல பார்த்து கொண்டு வருவோம்.
முதலாவது விடை இப்ப என்ன சொல்லப்படுகிறது, சியின் இடதுகை பக்கம் பியும் ஈயின் வலதுகை பக்கம் டியும் நிற்கின்றார்கள். அவரும் நின்ற ஒழுங்கு அல்லாதது எது என்றுதான் கேட்கப்படுகின்றது. இந்த 5 பேரும் நிற்கின்ற ஒழுங்கு அல்லாதது எது? இப்ப நிற்கின்ற ஒழுங்க தந்துவிட்டு இந்த தரப்பட்ட தரவுகளுக்கு ஒவ்வாத விடை அல்லாத விடையைத்தான் கேட்கப்படுகின்றது, பொருத்தமில்லாத விடைய. அப்ப நாங்க முதலாவது விடையை பார்ப்போம். இப்ப இவரின் இந்த பக்கம் இப்படி நிற்கின்றார் பி என்றபடியால் சியின் இடதுகை பக்கம் பி என்பது, இப்ப சி இங்கே முன்னோக்கி நிற்கின்ற போது பி இடதுகை பக்கம் என்பது பொருந்துகின்றது. அதே நேரம் சொல்லப்படுகின்றது ஒரே திசை ஈயும் இந்த திசை நோக்கி நின்றால் இந்த வலது பக்கம் டி இது பொருத்தமாக இருக்கின்றது. ஆகவே இது விடை பொருத்தமாக இருந்தாலும் அல்லாத விடை அல்ல, இது பொருத்தமான விடை. ஆகவே இதை நாங்கள் விடையாக தெரிவு செய்ய முடியாது, பிள்ளையானதான் விடையாக தெரிவு செய்யணும். இனி நாங்க அடுத்த இரண்டாவது விடையை பார்ப்போம். முதல்ல இருக்கிறபடியா ஈய பார்ப்போம். ஈன்ற வலது வகை பக்கம் டி என்றால் ஈ என்பவர் அதாவது மறு திசைக்கு பார்த்து கொண்டிருந்தால் இப்படி நின்றால் இது வலதுகை பக்கம் டி என்பது சரி. அதே மாதிரி சி என்பவர் இப்படி நின்றால் அவருக்கு இடதுகை பக்கம் பி என்பதும் சரி. ஆகவே இந்த விடையும் தகவல் சரியாக இருக்கின்றது. ஆகவே இதுவும் விடையாக பொருந்தாது. இங்கு அல்லாததைத்தான் விடையாக தெரிவு செய்ய வேண்டும். இது நன்றாக உற்று கவனிக்கின்ற போது இந்த மாதிரியான வினாக்களுக்கு விடையளிப்பது மிக இலகு என்பது உங்களால் புரிந்து கொள்ள முடியும். இப்ப இல்ல அல்லாதது என்றது மூன்றாவது விடை என்பது எங்களுக்கு நிச்சயமாகிவிட்டபடியால் நான் இப்ப விளக்கம் தருகின்ற போது பாருங்கள். சியின் இடதுகை பக்கம், அப்ப சி என்பவர் இப்படி பார்த்து கொண்டிருந்தால் அவற்றை இடதுகை பக்கம் பி என்பது முதலாவது கூற்றுக்கு இது சரி. முதல் தகவலுக்கு இதுல 2 தகவல் இருக்குது. முதல் தகவல் சியின் இடது வகை பக்கம் பி என்பது, நான் அதை அழித்து விட்டு காட்டுகின்ற போது உங்களுக்கு தெரியும். இதுல 2 தகவல்கள் இருக்கின்றது. முதல் தகவல் சியின் இடதுகை பக்கம் பி என்பது, இதுல சி என்பவர் முன்னோக்கி பார்த்தால் இடதுகை பக்கம் பி என்பது பொருந்துகின்றது. இது இடதுகை பக்கம் பி என்ற முதலாவது தகவல் சரி. இப்ப ஒவ்வாத விடை என்றால் அடுத்தது தவறாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் விடை இது பொருத்தமாக இருக்கும். இப்ப ஈயின் வலதுகை பக்கம் என்றால் ஈந்த வலதுகை ஈ இப்படி பார்த்து கொண்டிருந்தால் ஈந்த வலதுகை பக்கமாக இருக்க வேண்டியது அதற்கு எதிராக இந்த பக்கம், இது அல்ல. அப்ப இந்த விடைதான் தவறான விடை, இதுதான் அல்லாத விடை, விடையாக பொருந்தக்கூடியது. இனி நான் உங்களுக்கு 4வது வினாவுக்கு விடை விளக்கம் தருகின்றேன், அவதானியுங்கள். 7 பிள்ளைகள் ஒருவருக்கு அருகாமையில் இன்னொருவராக நிலையில் நின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் 3 பிள்ளைகள் வீதம் எடுத்த படங்கள் தரப்பட்டுள்ளன. அதில் இருவர் இரு படங்களில் மேலதிகமாக பதிவாகி உள்ளனர். அவர்களை குறிக்கும் இலக்கத்தொடர் அல்லாதது இது. இந்த கேள்விகளை வாசிக்கிற போது நீங்க புரிந்து கொள்வீர்களாயிருந்தால் உங்களுடைய வாசிப்பாற்றல், அதை விளங்கிக் கொள்கிறார்கள், கிரகிக்கிறாற்றல் சிறப்பாக இருந்தால் இந்த மாதிரியான எந்த வகையில கேள்வி வந்தாலும் உங்களால் விடையளிக்க முடியும். இது என்ன சொல்லப்படுகின்றது? 7 பிள்ளைகள். தகவலை நல்லா கேளுங்கோ. 7 பிள்ளைகள் ஒருவருக்கு ஒருவர் அருகாமையில்
இன்னொருவராக நிலையில் நின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் ஒருவர் பக்கத்தில் ஒருவர் நிற்கின்றார். மூன்று பிள்ளைகள் வீதம் எடுத்த 3 படங்கள். அப்ப 7 பிள்ளைகளை 3 பிள்ளைகள் வீதம் எடுத்திருக்கின்றால் இதுல மொத்தம் 9 பேர் நிற்பது போல இருக்கின்றது. இதுல 3 பிள்ளை நிக்குது, இங்க 3 பிள்ளை, இங்க 3 பிள்ளை. ஆனா 9 பிள்ளை நிற்பது போல இருந்தாலும் 7 பிள்ளைகள்லாம் உண்மையில நிற்கிறார்கள். அப்ப எங்களுக்கு தெரியுது இந்த இடைவெளிகள்ல ஒரே ஆள் இந்த பக்கமும் இந்த பக்கத்தாலையும் எடுக்கப்பட்டிருக்கு. அதே போல இந்த 2வது இடைவெளியில ஒரு ஆள் இங்காலையும் ஒரு ஆள் இங்காலையுமாக எடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஒழுங்கிலே அல்ல, ஒழுங்கு வேறையாக இருக்கலாம். ஆனா இந்த நிற்கிறாள் எப்படியோ முன்னுக்கு இருந்து 3ஆவதாகவும் இந்த பக்கத்திலே அப்படியே 3க்கு பிறகு 4 5ஆவதாகவும் நிற்கிறவரா நிக்கணும் 7 பேர்ல. நீங்க பாருங்க, முதலாவதால 3ஆவதால் திரும்ப அடுத்ததுல முதலாவதாக நிற்பார், திரும்ப 5ஆவதால் திரும்ப இங்க 3ஆவது ஆளாக நிற்பார். பிறகு இங்கால அதாவது இங்க 7 பேர் என்றபடியால் அடுத்து 2 பேர் நின்றால் இதுல முதலாவது ஆளாக இவர் நின்றால் இங்க 3ஆவது ஆளாக இறுதியால் நிற்பார். அப்ப இந்த 2 பேரும் 2 தடவை படங்கள்ல காணப்படுகின்றார்கள். அப்ப இப்ப கேள்வி என்ன, அதில் இருபடங்களும் எழுதுமா பதிவாக அவர்களை குறிக்கும் இலக்க தொடர் அல்லாதது யாது? அவர்களை குறிக்கிற விடை அல்லாததைத்தான் கேட்கப்படுது, அப்படி குறிக்கிறபடியே அல்ல. அப்ப நாங்க இதை உற்று நோக்குவோம். இதுல அதாவது இடமிருந்து வலமாக நாங்கள் பார்த்தால் இந்த முதலாவதாக இருக்கிறாள் வேறு எங்கேயாவது இருக்கிறாரா என்றால் இல்லை. இந்த 3ஆவதாக இருக்கிறாள் வேறு எங்காவது இருக்கிறாரா? இருக்கிறார், இவர் இருக்கிறார். அப்ப இந்த ஆள் 2 தடவை படத்துல வந்திருக்கு, அதாவது 1 3ஆகவும் 3 1ஆகவும். அப்ப இவரை இந்த படத்துக்கு மேல வைத்தால் இது முதலாவதால், இது 2ஆவதால், இவர் 3ஆவதால், திரும்பவும் 3ஆவதால். அப்ப திரும்ப 4வது இவர் என்றால் இந்த 5ஆவது ஆளும் திரும்ப எங்கே நிற்கிறாரா இருக்கிறார் என்று பார்த்தால் அவர் திரும்ப இங்க 2 1ஆக நிற்கின்றார். அப்ப எங்களுக்கு இதுல பொருத்தமா அதாவது அல்லாதபடியைத்தான் தெரிவு செய்யணும் என்றால், அதாவது இங்க பாருங்கோ, இதுல அல்லாத விடை தெரிவு செய்ய வேண்டும் என்றால் ஒன்றில் இவர் இங்கே நிற்கின்றார், இவர் இங்கே நிற்கின்றார். இந்த எண்கள் சோடியாக இல்லாத விடையாக இருக்க வேண்டும். இங்கே 1 3 2 1 என்ற விடை பொருத்தமானதான விடையாக அமையாது. இப்ப இதுல 1 1 2 2 என்பது பொருந்தாது. அப்ப இதுதான் விடையாக அமையும். அப்ப அடுத்தது பொருந்துதான்னு பார்த்தால் 3 1 3 3 விடையாக வருது. அப்ப விடையாக வருகின்றபடியா இது பொருந்தாது. அப்ப 2வது விடைதான் பொருத்தமானது. மிக உன்னிப்பாக கவனிக்கின்ற போது இந்த வினாக்களுக்கான விடை காண்பது உங்களுக்கு மிக இலகுவாக இருக்கும். உங்களுடைய நுண்ணறிவு ஆற்றலை ஆய்வு செய்வதற்குத்தான் இந்த வினாக்கள் என்பதை கவனத்தில் கொண்டு நீங்க செயற்பட வேண்டும். இனி அடுத்த வினாவை பார்ப்போம். 1 6 வரையிலான இலக்கங்கள் குறிக்கப்பட்டுள்ள 3 சதுரமுகிகள் மேச மீது கிடையாக உள்ளன. அவற்றின் எதிரெதிர் முகங்களின் எண்களின் கூட்டுத்தொகை சமனாகும். அதாவது ஒரு தாயக்கட்டையிலே, நான் தாயக்கட்டையை கீறி விளங்கப்படுத்துறேன் கவனிங்கோ. ஒரு தாயக்கட்டையின் 1 6 வகையான முகங்கள் இருக்கின்றதாம். அது இங்க கிடையாக 3 தாயக்கட்டைகள் இருக்கின்றன. இதன் எதிரெதிர் முகங்கள் 1 6 வரையில் என்றால் எதிரெதிர் முகங்கள் சமனாக இருக்கணும் என்றால் 1 6ஆக இருக்க வேணும்.
அல்லது 2 5 இருக்கணும் எதிர்முகம், அல்லது 3 4 இருக்க வேண்டும். அதாவது 1 மாதம் 7, 2 5 7, 3 4 7 இருக்கின்றது. இப்ப தற்செயலாக இது 1 இருந்தால் இதற்கு எதிராக இருக்கிறது அடியில 6 இருக்க வேணும். இது 2 இருந்தால் மறுகரையில இருக்கிறது 5 இருக்கணும். இது 3 இருந்தால் பின்பக்கம் 4 இருக்க வேண்டும். இப்ப எங்களுக்கு விடயம் புரிந்து கொண்டால் கேள்விக்கு விடை காண்பது இலகுவாகும். ஆயினும் எண்கள் மறைக்கப்பட்டுள்ள 3 சதுரமுகிகளில் எல்லா சதுரமுகியிலும் இலக்கங்களை மறைத்திருக்கு. மேசையுடன் தொடுகையுறாத முகங்களில் இந்த மேசையோடு ஆக 3 முகங்கள் தான் தொடுகை இருக்கின்றது. இந்த தொடுகையுறாத முகங்கள் என்றால் 1ல் 5 முகம் தொடுகையுறாமை இருக்குது. இதிலே 5, இதிலே 5, இதிலே 5. அப்ப தொடுகை ஆகவே மேசையுடன் தொடுகையுறும் முகங்களின் எண்களின் கூட்டுத்தொகை யாதென்று கேட்கப்படுது. தொடுகையுறாத 15 முகங்களின் எண்கள் கூட்டுத்தொகை 54 என்று சொல்லப்பட்டுள்ளது. அப்ப தொடுகையுறாத 15 முகங்கள்ல இருக்கிற மொத்த தொகை 54 என்று சொல்லப்பட்ட இந்த தொடுகையுறாத 1 2 3 தொடுகையுறாத 3 முகங்களின் எண்களின் கூட்டுத்தொகை யாது என்று கேட்கப்படுகின்றது. இப்ப நன்றாக தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கோ. 3 தாயக்கட்டையிலும் உள்ள எண்களின் மொத்த எண்ணிக்கை என்னென்றால் 1ல் இருந்து 6 வரையிலான 6வது முக்கோண எண். 6வது முக்கோண எண் எப்படி கண்டுபிடிக்கிறது இலகுவாக? நாங்க 6 7 பெருக்கி 6 42, 42 2 வகுக்கிற போது 21 என்பது எங்களுக்கு தெரியும். அப்ப இதுல உள்ள 6 எண்களின் கூட்டுத்தொகை 21. அதே மாதிரி இந்த தாயக்கட்டையில உள்ள 6 முகங்களின் எண்ணிக்கை 21. இந்த தாயக்கட்டையில இருக்கிற 6 முகங்களுடைய எண்ணிக்கை, அதாவது அதுல குறிக்கப்பட்டுள்ள எண்களின் கூட்டுத்தொகை 21 இருக்கும். அப்ப மொத்தம் 3ஐயும் கூட்டுவோமாக இருந்தால் 3ல உள்ள மொத்த முகங்களின் எண்ணிக்கை, முகங்கள்ல இருக்கிற எண்களின் எண்ணிக்கை 63 இருக்கும். ஆனா 63ல இங்க 54 தானே இருக்குது. அப்ப 63ல 54 கழிப்போமாக இருந்தால் இப்ப மறைவாக இருக்கிற முகங்கள்ல 9 தான் இருக்கின்றது. அப்ப கேள்விக்கான விடை 9 இருக்கும். இப்ப உங்களுக்கு புரிந்திருக்கும் என நான் எதிர்பார்க்கின்றேன். ஏனென்றால் 1ல இருந்து 6 வரையில இருக்குது. 9 வரக்கூடிய வகையில சில வேளை 3 3 இருக்கலாம். அது எப்படியும் இருக்கலாம். அதுல நாங்கள் 1 சொல்ல முடியாது. கீழே இருக்கிறேன் 3லையும் 3 இருந்தால் 3 9, அல்லது இது 2 4 இது 3 ஏதாவது ஒரு 3 9 வந்தால் சரி. அப்ப அடியில இருக்கிற எண்கள் எவை என்று கேட்கப்படவில்லை, மொத்தம் தான் கேட்கப்படுகின்றது. 9 என்பது தான் அதற்கு பொருத்தமான விடை ஆகும். 6வது வினா. ஒரு வகுப்பறையில் இருந்த 50 மாணவர்களில் 40 மாணவர்கள் அப்பாடசாலையின் இல்லங்களுக்கு இடையிலான வருடாந்த போட்டியில் பங்கு பற்றினார்கள். அப்ப 50ல 40 பேர் தான் பங்கு பற்றுகிறார்கள். அப்ப 10 மாணவர்கள் பங்கு பெற்றவில்லை. அப்ப இந்த 40 மாணவர்கள்ல அந்த 40 மாணவர்களில் 4ல் 3 பங்கினர் ஆண்கள் ஆகும். அப்ப 40ல 4ல் 3 எத்தனை என்று பார்க்கிறதுக்கு நாங்க 4ல் 3ஆல பெருக்க வேண்டும். அதாவது பின்ன பெருக்கல். பின்ன பெருக்கல் என்றால் என்னது? இந்த 40 பகுதி எண்ணால வகுத்தால் 10 என வரும். தொகுதி எண்ணால பெருக்கினால் விடை வரும். ஆண்கள் 30 என்பதாகும். அப்ப ஆண்கள் 30 இருந்தால் பெண்கள் 10 இருக்கும். அப்ப பெண்கள் 10,
ஆண்கள் 30 என்ற விடைதான் பொருத்தமானது. மூன்றாவது விடை பொருத்தமாக இருக்கின்றது. ஏன் பிறகு கேட்கப்படுகின்றது? ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கை பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கைகள் முறையே என்று கேட்கப்பட்டபடியால் இந்த விடைதான், மூன்றாவது விடைதான் பொருத்தமானதாக இருக்கின்றது. இனி நாங்கள் 7வது வினாவை பார்வையிடுவோம். இச்சட்டகத்தில் இடமிருந்து வலமாக, வலமிருந்து இடமாக, மேலிருந்து கீழாக, கீழிருந்து மேலாக உள்ள சொற்களில் உள்ள எழுத்துக்களின் எண்ணிக்கை முறையே என்று கேட்கப்படுகின்றது. அப்ப முதல்ல இடமிருந்து வலமாக கேட்கப்படுகின்றது. இடமிருந்து வலமாக, ஏன் இங்க முறையே என்றபடியா நாங்க இருந்து முதலாவது விடையாக இடமிருந்து வலமாக கொடுக்க வேணும். இடமிருந்து வலமாக சொற்கள் இருப்பது இந்த பகலவன் என்ற சொல், வெய்யோன் என்ற சொல். இரண்டிலேயும் உள்ள எழுத்துக்களின் எண்ணிக்கை இதிலே 5, இதில் 4. அப்போ 9 என்பது பொருந்துகின்றது, இதுக்கும் பொருந்துகின்றது. இது 9 பொருந்தவில்லை. அப்ப இந்த விடையை நாங்கள் இனி கவனிக்க தேவையில்லை. பலமிருந்து, இது இடமிருந்து வலமாக. இனி பலமிருந்து இடமாக இருக்கின்றது, அடுத்ததாக பார்க்கணும். பலமிருந்து இடமாக என்பதை இரண்டாவதாக பார்த்தால், பலமிருந்து இடமாக இந்த ஆதவன் என்ற சொல் இருக்கின்றது, வேறு ஒரு சொல்லும் இல்லை. அப்ப இதுல 4 எழுத்துக்கள் இருக்கின்றது. அப்ப இது பொருத்தமாக இருக்கின்றது, இது பொருத்தமில்லை. அப்ப இதுவும் விட தவறு என்பதை துணிந்து விட்டோம். அப்ப மற்றது 9 சரியாண்டு பார்ப்போம். மேலிருந்து கீழாக வருவது 9 என்று சொல்லப்படுகின்றது. மேலிருந்து கீழாக சூரியனும் கதிரவனும் வருகின்றது. இங்கே 4, இங்கே 5, 9 பொருத்தமாக இருக்கின்றது. அடுத்தது கீழிருந்து மேலாக, கீழிருந்து மேலாக ஒன்றும் இல்லை. தற்செயலாக இதுல தினகரன் என்பதும் சூரியன் பெயர் தான். இப்படி இருந்திருந்தால் இது வந்திருக்கும். ஆனா இங்க அப்படி தரப்படவில்லை. ஆனபடியால் அது 0 என்ற விடையும் பொருத்தம். ஆகவே முதலாவது விடைதான் பொருத்தமானது. இது என்ன? அதாவது பார்த்து ஒப்பிட்டு பார்த்து கண்டுபிடிக்கிறது. இது ஒரு கஷ்டம் இல்லை, இது திறமை, உங்களுடைய ஆற்றில வெளிக்காட்டுகின்ற வினாக்கள். இனி நாங்கள் 8வது வினாவை பார்வையிடுவோம். பெரிய பந்து, பெரிய பந்து, சிறிய பந்து விலை கணிப்புகள் கீழே உள்ளன. அதாவது விலைகள் என கருதி கொள்ளுங்க. இங்கே பெரிய பந்தும் சிறிய பந்தும் சேர்ந்தால் விலை 480 என சொல்லப்படுகின்ற. 2 பந்தையும் சேர்த்தால் இதான் விலை 480. இந்த பெரிய பந்திலே இருந்து சிறிய பந்தை கழித்தால் விலை 240. இப்ப நாங்க பெரிய பந்தின் விலை எவ்வளவு, சிறிய பந்தின் விலை எவ்வளவு என்று கண்டால்தான் 3 சிறிய பந்தும் ஒரு பெரிய பந்தும் என்ன விலை என்று கண்டுபிடிக்கலாம். இது எது பொருத்தமான வழி என்று கண்டுபிடிக்கிறதுங்க. முதல்ல ஒரு பெரிய பந்தின் விலையையும் அதே மாதிரி ஒரு சிறிய பந்தின் விலையையும் நாங்கள் காணுதல் வேண்டும். அதற்கான இலக்கு வழி ஏதாவது இருக்கிறா என்றால், அதாவது இங்க பாருங்க, இதுல இந்த பெரிய பந்தோடு சிறிய பந்து கூட்டப்படுது, அந்த விடைதான் இது தொகை. அதே மாதிரி இந்த பெரிய பந்தோடு சிறிய பந்து கழிக்கப்படுகிறது. அவங்களுக்கு தெரியுது கூட்டலும் கழித்தலும் எதிரெதிர் செயல். ஒரு எண்ணோட இப்ப பாருங்க, 6ஓட 2 கூட்டுகிறோம், 6ல இருந்து 2 கழிக்கிறோம் என்றால் வருகின்ற விடிய பருவாறு நிலை கூட்டினா 8, 6ல 2 கழித்தால் 4. இந்த 2ஐயும் கூட்டிய விட இந்த 2க்கும் பொருத்தம். அப்ப இதுல என்ன செயற்பாடு? இது கூட்டி கழிக்கின்ற போது இங்கே ஒன்று நடக்கவில்லை என நாங்கள் கருதி கொள்ளலாம். கூட்டுவதும் கழிப்பதும் ஒரே பந்தாக இருக்கிறபடியால் இந்த மொத்த தொகை இது 2க்கும் உரியது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நான் சொல்றது உங்களுக்கு புரிந்திருக்கும் என எதிர்பார்க்கிறேன்.
அதாவது இந்த பெரிய பந்தின் இரண்டின் விலைகள் தான் இந்த கூட்டுத்தொகை. ஏன் இங்கே இது கூட்டப்பட்டதும் கழிக்கப்பட்டதும் ஒரே எண் என்றபடியால் அதுல ஒரு பிரயோசனம் இல்லை. இப்ப என்னட்டு ஒருவர் 10 ரூபாய் தாரார், திருப்பி 10 ரூபாய் வாங்குறார். அப்ப அதுல ஒரு செயற்பாடு நடக்க இல்லை. தண்டனை வாங்கிட்டார், கூட்டினார், கழித்தது. அப்ப கூட்டல் கழித்தல்ல ஒரு செயற்பாடும் இல்லை என்றபடியால் இந்த ரெண்டின் கூட்டுத்தொகையும் இந்த இரண்டும் கூட்டுத்தொகை, அதாவது 0, 12, 1 மிச்சம் 720 இந்த ரெண்டையும் குறிக்கின்றது. அப்ப 720 2ஆல வகுத்தால் ஒரு பெரிய பந்தின் விலை எங்களுக்கு தெரிகின்றது. அதை வகுத்தால் 3, 6, 1 மிச்சம் 12ல 6, 0 மேல போடுறோம். அப்ப பெரிய பந்தின் விலை 360. 480ல 360 கழித்தால் சிறிய பந்தின் விலை 120. அதே மாதிரி 360ல இருந்து 120 போனா 240. சரி, அப்ப எங்களுக்கு தெரிகின்றது இது 120, இது 120, இது 120, இது 360. அப்ப இது இருந்தாலும் 360 தான், இது 360. அப்ப 720 என்பது பொருத்தமான இரண்டாவது விடை ஆகும். சரி, நாங்கள் இனி 9வது வினாவுக்கு விடை காணும் விளக்கம், 9, 10 வினாக்களுக்கு விடை காணும் விளக்கம், இந்த பக்கத்தின் இறுதி வினாக்களுக்கு விடை காணும் விளக்கம் பார்க்க போகின்றோம். 9ஆம் 10ஆம் வினாக்களின் எழுத்தொழுங்கில் உள்ள வெற்றிடங்களை அவதானிக்கவும். இதில் ஏதோ எழுத்தொழுங்கு இருக்கின்றது, அதுல உள்ள வெற்றிடங்களைத்தான் அவதானிக்க சொல்கிறார்கள். இப்ப இதுல பார்த்தால் வந்த, கனவ, இந்த, தன் என எழுத்துக்கள் தரப்பட்டிருக்கு. வெற்றிடங்கள் எண்ணிக்கையை பார்த்தால் 1, 2, 3, 4, 5, 6, 7 இருக்கின்றது. என்னன்னா நாங்கள் இப்படித்தான் தந்திரமாக விடைகளை கண்டுபிடிக்கிறது இலாகும். இப்ப 7 எழுத்துக்கள் இல்லாத விடை இருக்குமா இருந்தா அந்த விடையை தவிர்த்துக் கொள்ளலாம். ஆனா இதுல பார்த்தால் 4, 3, 7 இருக்கு. அப்ப இதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். இதுலையும் பார்த்தால் 7 எழுத்து இருக்கு, இது இருக்கத்தான் வேணும். இதுலயும் 7 இருக்கு. அப்ப ஒன்றையும் தவிர்க்க முடியாது. இப்ப எங்களுக்கு எல்லா வெற்றிடங்கள்லையும் 7 எழுத்துக்கள் என்பது தெரிந்துவிட்டது. 3 விடையும் என்று இருக்கிறபடியால் நாங்க தவிர்த்து கொள்ள முடியாது. இப்ப நாங்க இதுக்கு இலக்கம் என்றால் எல்லா இலக்கங்களையும் 1, அதாவது இதுகளுக்கு இலக்கம் இடுகின்றோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18. அப்ப எங்களுக்கு இதுல விளங்கப்படும் 18 எழுத்துக்கள் இருக்கின்றது, கீழே 6 எழுத்துக்கள் இருக்கின்றது. அப்ப மிகுதி, அதாவது 6 எழுத்துக்கள் வெளியாக வரணும், மேலே இருக்கிறதாக 12 எழுத்துக்கள் தான். அப்ப இந்த 18, 12, 6 என்பதிலே எங்களுக்கு என்ன விளங்க வேண்டும் என்றால் இதுல உள்ள 3 சொற்கள், அதாவது 6 எழுத்து சொற்களாக இருக்கலாம். அப்ப நாங்க இதுல விடைகளை பார்க்கின்ற போது இதிலே 6 எழுத்து சொற்கள் என்றபடியால் இதுவரையிலே 6 எழுத்துக்களும் சேர்ந்த ஒரு சொல், இதுல 12 வரையிலே 6 எழுத்துக்களும் சேர்ந்து ஒரு சொல், மிகுதி 6 எழுத்து ஒரு சொல்லாக வர வேண்டும். இப்ப எங்களுக்கு தெரியுது முதல்ல வார 2 எழுத்துக்களும் தனவாக இருக்கின்றது. இங்க பாருங்க. அப்ப இதுல முதல்ல தன வாரது இதுதான். இதுல தான, இதுல நான, தன வந்தன. எங்களுக்கு சொல் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. இன்னென்ன இங்க பாருங்க, இறுதியாக வார எழுத்து இன்னென்ன. அப்ப தன வந்தன். அப்ப இது தன வந்தன், இதுக்கும் தன வந்தன். அப்ப இதுல எது எழுத்து பொருத்தமானது என நாங்கள் உற்று அவதானித்தால் எங்களுக்கு விடை 3வது என்பது புலனாகிவிட்டது. இதுதான் திறமை, ஆற்றல். இதே மாதிரி அடுத்த 10வது வினாவுக்கு போவோம்.
வெற்றிடங்களுக்கு பொருத்தமான எழுத்துக்களை வை. இதில் ஆங்கில எழுத்துக்கள் இருக்கின்றது, LK என்ற எழுத்துக்கள் இருக்கின்றது. ஆனா இங்க முதலாவது எழுத்து இல்லை. அடுத்து இந்த வெற்றிடங்களும் இல்லைன்னு நான் எண்களை உங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்ப இதுல இந்த வெற்றிடத்துல எது பொருந்தும் என்றால் பாருங்க, இதுல முதலாவதாக இது உங்களோட திறமைக்கு ஒரு தெரிவு. அதாவது முதலாவதுக்கு கே இருக்குமா இருந்தால் ஒரு தடவை இருக்கின்றது, கே இருக்குமா இருந்தால் எல் 2 தடவை இருக்கின்றது, கே இருக்கின்றது, கே எல் 3 தடவை இருக்கின்றது. அங்கே ஒன்று தந்திருக்கும். இதுல கே எல் ஏற்கனவே 2 தடவை இருக்கின்றபடியா இங்கேயும் இது இல்ல, எல் 2 தடவை இருக்கின்றது. அப்போ ஒரு கேயும் எல் 2, 4, 6 தடவையும் உள்ள விடையாக முதலாவது விடையே பொருத்தமானது.